குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். புதன் கிரகம் என்னெல்லாம் யோகம் கொடுக்கணும்? இந்த பத்திர யோகம் அப்படிங்கிறது என்ன சார் பலன்? புதனுக்கு வந்து சார் வித்யாகாரகன் ஒரு பேர். நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த தொழில்னு நம்ம ஒரு 4 தொழிலோ 5 தொழிலோ சொல்லி இதுக்குள்ளே ஒன்று செய்யுங்களாம், அல்லது 2 தொழிலை சொல்லி செய்யுங்களாம். புதன் வளர்த்தவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த தொழிலும் சொல்லவே முடியாது. அவங்களுக்கே நிறையா தெரியுமே. கண் பார்க்க கை செய்யும்னா புதன் தான். இந்த புதனுடைய தன்மையில் அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நினச்சி இதே அனுபவத்தில் சோமேஸ்வரன் அண்ணாச்சி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் அண்ணாச்சி. கிரகங்கள் தரும் யோகங்கள். புதன் கிரகம் என்னெல்லாம் யோகம் கொடுக்க அண்ணாச்சி? பாருங்க, நம்ம வந்து 5 கிரகங்கள். ஆமாம். சூரியன், சந்திரன், ராகு, கேதை தவிர செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்களும் குஜாதி ஐவர்கள்னு பேர். இந்த கிரகங்கள் கேந்திரங்களில், நல்லா பாருங்க, கேந்திரங்களில்னா 1, 4, 7, 10 கேந்திரங்களில் இந்த கிரகங்கள் அமர்ந்து ஆட்சி உச்சம் பெற்று விட்டால் அப்போ எல்லாத்துக்கும் எல்லா லக்கணத்துக்கும் இது வராது. அப்போ லக்கணத்தை விட்டுட்டு ராசிப்படியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ராசிப்படியும் பார்த்துக்கலாம். அப்படின்னாலும் இதே லக்கணத்தில் அந்த ராசி உட்காந்தா தானே வரும். புரியுதா? அதுவும் பார்த்துக்கலாம். அப்போ அந்த கேந்திரங்களில் இந்த புதன் அமர்ந்து, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கணம் மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு 4 புதன் பலம். மீன லக்கணம் 4 புதன் பலம். மீன லக்கணம் 7 புதன் என்னது பலம். மிதுன லக்கணம் லக்கணத்திலே புதன். கன்னியா லக்கணம் லக்கணத்திலேயே புதன். நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? அப்போ லக்கணத்தில் புதன் நீச்சம் எடுத்துக்கூடாது. ஆமாம், மீனத்தில் புதன் வந்துட்டா நீச்சம் எடுத்துக்கூடாது. ஏன்னா கேந்திரம், இப்போ கன்னியா லக்கணத்துக்கு 7 புதன் கேந்திரம் தான், ஆனால் அவருக்கு அங்கே ஸ்தானம் வந்து நீச்ச பலம், நீச்ச வீடு அப்படிங்கிறனால அதை நம்ம எடுத்துக்கூடாது. இந்த 1, 4, 7, 10 வரும்பொழுது இது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இது என்னவாக தான் இருக்கும்? கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று புதனுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மிதுனம், இன்னொரு வீடு கன்னி. இவர் இங்கே தான் ஆட்சி உச்சம் மூலத்திரு, இது வேறு எங்கேயும் இல்லை. வேறு எங்கேயாவது இருக்கா பாருங்க? இல்லை. அப்போ ஒன்று மிதுன லக்கணமாக இருக்கணும், அல்லது மிதுன ராசியாக இருக்கணும், அல்லது கன்னியா லக்கணமாக இருக்கணும், கன்னியா ராசியாக இருக்கணும். இவங்களுக்கு லக்கணத்துலேயோ, இப்போ கன்னியா லக்கணத்துக்கு 10 புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் கேந்திரத்தில் பலன் தான். இப்படித்தான் நீங்கள் அதை எடுக்கணும். 1, 4, 7, 10 புதன் இருந்து பலம் பெற்று விட்டால் அதுக்கு இந்த பத்திர யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும். நல்லா பார்த்துக்கோங்க. பத்திர கரணம் கேள்விப்பட்டிருக்கேன். பத்திர யோகம் வேறையா? பத்திர கரணம்ங்கிறது அது வேற, கரணங்கள் வேற. இது பத்திர யோகம் அப்படிங்கிறது இதனுடைய பேர். அதான் இந்த குஜாதி ஐவர்களுக்கு தனித்தனி யோகங்கள்னு இருக்கும். அதில் வந்து இந்த புதனுக்கு வந்து பத்திர யோகம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. சரி, இந்த பத்திர யோகம் அப்படிங்கிறது என்ன சார் பலன் கேட்பாங்கல்ல? கண்டிப்பாக கேட்பாங்க. சார் பத்திர யோகம்ங்கிறிய என்ன பலன், இதனுடைய தாற்பயம் என்ன? ஒருவேளை எனக்கு இருக்குன்னா அது என்ன கொடுக்க போகுது, என்ன கொடுக்க போகுது, நான் என்ன எதிர்பார்க்கணும்? இல்லை ஆய்வு பண்ணுற ஜோதிடர்களாக இருக்குது, ஆய்வு பண்ணணும் அப்படின்னா பல ஜாதகங்கள் எடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் என்ன செய்யும் தெரிய வரும். இந்த புதனுடைய காரகத்துவங்கள், புதனுடைய தன்மைகள் இவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இவங்களுக்கு அதில் எந்த ஒரு குறையும் வராது. சரி, புதனுடைய தன்மைகள் என்ன? வாடகை வருமானம், தவணை தொழில், விளம்பரத்துறை, கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங், பிரிண்டிங் ப்ரெஸ். பாருங்கள், உங்களுக்கும் கேட்டு ஜோசியம் வந்துடுச்சு. பிரிண்டிங் ப்ரெஸ் கெட்டாச்சு. கான்ட்ராக்ட் எடுக்காங்களா, ஒப்பந்ததார், கூட்டு தொழில் செய்கிறது. அப்புறம் பாருங்கள், அந்த ஃபைனான்ஸில் இந்த வட்டி தொழில் செய்யும்போது இங்கே புதன் வரும். அக்கௌண்ட்ஸில் தெளிவாக இருப்பாங்க. சிலர்லாம் பாருங்கள் படிப்பு கம்மியாக இருக்கும், அக்கௌண்ட்ஸில் தெளிவாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவருடைய எஜுகேஷன் கம்மியாக இருக்கும், அக்கௌண்ட்டில். இந்த புதன்னா பொதுவாகவே புத்திசாலித்தனம் இருக்கும். இந்த புதனுடைய இந்த கேரக்டரில் புத்திசாலித்தனம் இருக்கும். நீங்கள் புதன் வளர்த்துருக்கு, அது லக்கணத்துக்கு கேந்திரமாக இருக்கா, சந்திரனுக்கு கேந்திரமாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. குழப்பவாதி மாதிரி தெரியும், ஆனால் நிறைய இருப்பாங்க. உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற போதே ஒன்றுக்கு மேற்பட்ட சிந்தனை வந்துக்கிட்டு இருக்கும் அந்த ஆளுக்கு. ஒரே நேரத்தில் 10 சிந்தனை. ஆமாம், புதனுக்கு வந்து சார் வித்யாகாரகன் ஒரு பேர் இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த தொழில்னு நம்ம ஒரு 4 தொழிலோ 5 தொழிலோ சொல்லி இதுக்குள்ளே ஒன்று செய்யுங்களாம், அல்லது 2 தொழிலை சொல்லி செய்யுங்களாம். புதன் வளர்த்தவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த தொழிலும் சொல்லவே முடியாது. அவங்களுக்கே நிறையா தெரியுமே. கண் பார்க்க கை செய்யும்னா புதன் தான். சினிமா தேட்டருக்கு போவாங்க,
நம்ம இதே மாதிரி ஒரு தேட்டர் கட்டினா என்னம்பாங்க, மாலுக்கு போவாங்க, இப்படி ஒன்று கட்டி விட்டுடலாமேம்பாங்க. ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஒரு ட்ராவல்ஸ் வாங்கி விடலாமே. அப்போ அந்த புதனுக்கு வந்து இந்த தொழில் இந்த இதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லவே முடியாது. பல தொழில், அதான் வித்தியாக்காரகன், வித்தைக்கு சொந்தக்காரன். வித்தைக்கு சொந்தக்காரன். நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினப்பு வந்தாலே இங்கே புதன் வேணும் சார். சிலருக்கு 4 தடவை சொல்லணும், ஒரு சிலருக்கு ஒரு தடவை சொல்லுறது மைண்ட் வச்சு கற்பூர புத்திம்பாங்கல்ல, கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிடுச்சுமா. சிலர் ஒரு இடத்துக்கு போகும்போது சில விஷயங்களை எழுதி வைப்பாங்க, மறந்துடக்கூடாதுன்னு. அதுக்கும் இந்த புதன் தான். சிலர் வேண்டாம் இந்த மெமரியில் இருக்குது அப்படின்னாலும் புதன் தான். இந்த புதன் வளர்க்கணும். பதிவுங்கிறதுக்கு பேர் இதுக்கு மெமரியுமா. பதிவு மதிக்காரகன், இவன் புத்திக்கு காரகன். சந்திரன் மதிக்கு காரகன், இவன் புத்திக்கு காரகன். எப்படி பார்த்தீங்களா? எதையும் எழுதி வையா, எழுதாத கணக்கு அழுதாலும் தீராதும்மா, எதையும் எழுதி வை. அப்போ அந்த புதனுடைய வித்தியாக்காரகன். வித்தை நடக்கிற இடங்களில் ஒரு கலையை இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்காரு. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து இடத்துலையும் இங்கே புதன் வரும். ஒரு விஷயத்தை எழுதுறான். சிலர்லாம் பாருங்கள் இந்த நூல் பப்ளிஷ் பண்ணுவாங்க, சிலர் புக்கு எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலர் இந்த ப்ரெஸ்ஸிலெல்லாம் ஃபேமஸாக இருப்பாங்க. சிலர் ப்ரெஸ்ஸுக்கு வந்து டச் இருக்காது, ப்ரெஸ் கார்டு வச்சுருப்பாரு, அதில் ஒரு ஈடுபாடு இருக்கும். சார் நான் ப்ரெஸ்ஸில் இருக்கேன் சார். இந்த பத்திர யோகம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனங்கள் நிறையா இருக்கும். இதில் கூட கிரகம் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன் வருமா தவிர பலன் இல்லாமல் போகாது. உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் இருக்குது, தைரியமாக இருங்க, உண்டு உண்டு உண்டு. அந்த பிள்ளை புத்திசாலித்தனமாக இருக்கும், டேலண்ட்டாக இருக்கும். புதன் சாதுர்த்தியம், தந்திரம்னா எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எந்த இடத்துல என்ன செய்யணும், ஒரு தவறாக பேசிட்டு அதை உடனே மாற்றி என்ன சொல்கிறது, இவ்வளவு விஷயங்களும் புதனுக்கு இருக்குது. எதை விட்டு கொடுத்தா எது கிடைக்கும், அந்த திறமெல்லாம் புதனுக்கு தெரியும். எங்கே எந்த இடத்துல எதை விட்டு கொடுத்தா என்ன நம்மளுக்கு கிடைக்கும், எங்கே நம்ம வந்து சமாதானமாக போகிறது, எந்த இடத்துல நம்ம இணைஞ்சு செயல்படணும், எந்த இடத்துல ஒதுங்கணும், எல்லாம் அதான் ஒரு பல பாருங்கள். புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு பலம் பெற்று இந்த பத்திரயோகம் தரும் பொழுது சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்தே தீரும். எதிர்காலம் இருக்கு அவங்களுக்கு. இது பெண்களுக்கு எப்படி இருக்கணாச்சு? பெண்களுக்கு இருந்தாலுமே இந்த குணங்கள் உண்டு. அந்த இந்த எழுதுறது, அக்கௌண்ட்ஸு, அவங்க பேரில் நீங்கள் லைசன்ஸ் வாங்கிக்கலாம், அவங்க பேரில் நீங்கள் டெண்டர் போட்டுக்கலாம், வாடகை வருமானத்தை கொடுக்கலாம், வாடகை வருமானத்தை அவங்க பேரில் கொடுத்துக்கலாம், அவங்க பேரில் டாக்குமெண்ட் வச்சுக்கலாம். புரியுது இல்லையா? நீங்கள் இந்த புதன் பலம் பெற்ற இந்த யோகம் உள்ளவங்ககிட்ட பாருங்கள், ரெக்கார்டு கிளியராக வச்சுருப்பாங்க. ஒரு இடம் வாங்குகிறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னா கரெக்டாக இருக்கும், அக்ரிமெண்ட்டாக கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஃபைல் பண்ணி வைப்பாங்க. என்ன செய்வாங்க? ஃபைல் பண்ணி ரெக்கார்டு ஃபைல் பண்ணி வைப்பாங்க. 200% 200%. சில வீட்டில் கணவன்மார்கள் பாஸ்போர்ட்டை கூட இவங்க தான் கையில் வச்சுருப்பாங்க. கையில் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு 6 மாதம் கட்டின இபிபியில் கிழங்கு எடுத்து கொடுப்பாங்க. புதன் பாதிக்கப்படும் பொழுது தான் கணக்கு வழக்கு கெட்டு போகும். ஒருத்த மேலே தவறான ஒரு மெசேஜ் போடுறது, தவறாக கமெண்ட் போடுறது, தவறாக பதிவு போடுறதெல்லாம் புதன் பாதிச்சிருக்கும். எக்ஸல் சீட்டில் கணக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன். பர்ஃபெக்ட் அக்கௌண்ட்ஸா 2009 இப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா எக்ஸல் சீட்டில் போட்டு கணக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதான் அந்த புதனுடைய பலம் தான் இவங்களை இப்படி கொண்டு போகும். அது இது கேந்திர பலம் பெற்று பலமாயிருச்சு அப்படின்னா பத்திர யோகம். சமுதாயத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனுஷனாக இருப்பார். சிலருக்குலாம் 2 பொறுப்பு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கூடுதல் பொறுப்பு, 2 பொறுப்பு, அதுலலாம் இந்த புதன் வளர்த்துருக்கணும். இன்சென்டிவ் வருமானம் வரும் அவங்களுக்கு. இந்த அமைப்பு இருக்கும். இப்போ லக்கணத்தில் பொதுவாக புதன் இருந்தால் திக்பலம்னு வரும், அது வேற. சரி சார், இங்கே 4ல் சுபர் இருக்கார், மிதுன லக்கணம், 4ல் சுபர் இருக்கார். அப்போ கேந்திரத்துக்குரியவர் சுபராகி ஒரு கேந்திரத்திலே அங்கே இருந்து விட்டால் கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யும்னு ஒரு கேள்வி இங்கே உள்ளே வரும். நம்ம மக்கள் 10 பேரில் ஒரு ஆள் கேட்பாங்க, சார் கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யுமே, ஒரு கேள்வி வரும்ல. தோஷம் வேற, யோகம் வேற. கேந்திராதிபத்திய தோஷங்கிறது தாயோட சேர்ந்து இருக்க முடியல, படிப்பில் பிரச்சனை வந்துச்சு, ஹெல்த் இது வேற. யோகம்ங்கிறது வேற. புரியுதா? ஒரு ஆளுக்கு படிப்பு கம்மியாக இருக்கும், ஆனால் அக்கௌண்ட்ஸ்லேயும் அந்த கணக்கு வழக்கில் தெளிவாக இருப்பாங்கன்னு உங்களுக்கே சொல்லியிருக்கேன். சரியா இல்லையா? சிலர்லாம் கூட்டல் போடுவாங்க பாருங்கள், அப்படியே போடுவாங்க. ஒரு நண்பர், ஜோதிட நண்பர் கேட்டார், புதன் 3ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துக்கும் இயற்கையில் காலபுருஷ தத்துவத்தில் வச்சுருக்கேன். 3ஆம் இடம் கணக்கு, 3ஆம் இடம் எழுத்து, 3ஆம் இடம் காதுங்கிறான், இஎன்டி காதுங்கிறான். அந்த காலத்தில் பாருங்க பென்சிலில் எழுதிட்டு காதில் இங்கே தான் பென்சிலை வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வாத்தியார்களே காதில் வச்சுக்குவாங்க. இது என்ன ஸ்டாண்டா சொல்லுங்க? எப்படி கனெக்டன் ஆகுது பாருங்க. அதனால வந்து பாருங்க, இந்த புதனுடைய காரகத்துவங்கள், புதனுடைய தன்மைகள் பாருங்க எங்கே இருப்பாங்க. சிலர் வயசு கூண்டாலும் பாருங்க, இந்த எங்கே இளமை தோட்டத்தில் இருக்காங்கன்னா இங்கே இந்த பத்திர யோகம் அங்கே இருக்கும். உடம்புக்குள்ள குறைகள் இருந்தாலும் வெளியில காமிச்சுக்க மாட்டோம். இந்த புதன் வந்து அப்படி சாமர்த்தியமா இருக்கும். ஒருத்தர் சொன்னார், எங்கள் தாத்தா கணக்கு பிள்ளைன்னாரு. அங்கே பார்த்தா இந்த பத்திர யோகம். சிலர் கணக்கு பிள்ளையாக இருப்பாங்க, சிலர் வந்து சில மடங்களை மெயின்டைன் பண்ண அங்கே கணக்கு பார்ப்பாங்க. அந்த அக்கௌண்ட்ஸுங்கிற விஷயத்தில், ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ணி வைக்கிற விஷயத்தில் இங்கே கரெக்டாக இருக்கும்.
இல்லைன்னா ட்ரெஷராக கூட வைப்பாங்க என்னாச்சு, ஏதாவது ரோட்டினா ரோட்டில் ட்ரெஷரை போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பாருங்க, இவங்களுக்கு இந்த டெண்டர் போடும்போது இவங்களுக்கு கிளிக் ஆகிக்கிட்டே இருக்கும். கான்ட்ராக்ட் எடுத்தேன், டெண்டர் எடுத்தேன், அந்த புதனுடைய தன்மை இவங்களை வலுவாக நிற்கணுச்சு. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போட்டால் சடசடன்னு வந்துடும். ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்க, தவணை தொழில் பண்ணுற டாப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் இதை நான் பார்க்க முடியுது, அனுபவத்தில் என் கண்ணுக்கு தெரியுது. சந்திரனுக்கோ லக்கணத்திற்கோ 1, 4, 7, 10 புதன் இருந்து பலம் பெற்றால், அப்போ மிதுன லக்கணம் மிதுன ராசி இவங்களுக்கு 4ல் புதன் இருந்தால் ஒத்து வரும். கன்னியா லக்கணம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு மிதுனத்தில் புதன் இருந்தாலும் இது ஓகே. மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 4ல் புதன் இருந்தாலும் ஓகே. மீன லக்கணத்திலேயோ மீன ராசியிலையோ பிறந்தவங்களுக்கு 4ல் அல்லது 7ல் புதன் இருந்தால் ஓகே. இது மட்டும்தான் வேறு எதுக்கும் வராது. 7ல் புதன்றது என்னன்னா கன்னியில் புதன், கன்னியில் மீன ராசி மீன லக்கணத்துக்கு மிதுனத்தில் புதன் அல்லது கன்னியில் புதன். வேறு யாரும் கூட இருக்காங்க வக்கரமாச்சு அதை பற்றி பயப்படாதீங்க. கூட இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்னாகும், இல்லாமல்லாம் போகாது. ஒரு சூப்பர் கூட தானே, நம்ம பாவிகளை பற்றி பேசுகிறோம், ஒருவேளை குரு கூட இருக்காருன்னு வச்சு, அது என்ன கூட மட்டும் பூஸ்ட் தானே, நல்லது தானே, அதுலலாம் ஒன்றும் கெடுதல் கிடையாது, பயப்பட வேண்டாம். கூட வாட்டுக்கு இருக்கட்டும், நீங்கள் வாட்டுக்கு இருங்க, சரியா இல்லையா? வாட்டுக்கு இருங்க, அதாவது வாட்டுக்கு இருக்கட்டும். யோகம் உண்டு உண்டு. நான் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், ஐயா உண்டு, ஒரே வார்த்தையில். ஐயா எனக்கு வயசு எனக்கு இவ்வளோ ஆச்சு, பொறுங்கையா வரும் உண்டு, மாற்றியே பேச மாட்டேன். எனக்கு இந்த ஐயா உண்டுன்னு வந்துடும். நான் ஏற்கனவே ஐயா வழியில் ஈடுபாடு உள்ளவங்க பார்த்தீங்க, ஐயா உண்டுன்றுவேன். அது உண்டு தான், அந்த வார்த்தை பொய்க்காது, காப்பாற்றின் கடவுள். இந்த புதனுடைய தன்மையில் அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க நினச்சி, இதே அனுபவத்தில் சொல்லுவோம். புதன் தான் நினச்சி மீடியா வரும். ஆமாம், அதான் சொன்னேன், விளம்பரத்துறை அட்வர்டைஸ்மெண்ட்டு. புதன் தான் எழுத்து பதிவு, யூடியூப்பு புதன் தானே சார். நீங்கள் முத்திரைத்தாள் விற்பனையாளரும் புதன் தான், எழுத்து முத்திரைத்தாள் எழுதுகிறவரும் இதுதான். அண்ணாச்சி நம்ம இவ்வளோ சொல்கிறோம், ஒரு சில ஜாதகத்தை பார்த்து சொல்லுவாங்க, அண்ணாச்சி எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குண்ணாச்சி கரெக்டாக, ஆனால் எனக்கு அந்த விஷயமே நடக்கல என்னாச்சு, ஒருவேளை புதன் திசை வந்தால் நடக்குமோ அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போ புதன் திசை வரணுமா என்னாச்சு? புதன் திசை வரலாம், நல்லா பார்த்துக்குங்க, புதன் திசை வரலாம். இப்போ ரேவதிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ரேவதிக்கெல்லாம் முதலே வந்துட்டு போயிடும், முதல்ல வந்துட்டு போயிடும் அவங்களுக்கு. அந்த புதன் இப்போ அதான் சொல்லல, புதன் பார்த்த வீடு, புதன் அமர்ந்த வீடு, அதெல்லாம் இருக்குல்ல. ஒரு கிரகம் அமர்ந்த வீட்டில் ஒரு திசையில் ஒரு திசை நடக்குன்னா அந்த கிரகத்தின் திசையில் அமர்ந்த வீடு வேலை செய்யும். இப்போ புதன் திசை வரல, புதன் ஒரு வீட்டை பார்க்கும்ல, அதில் கூட கொடுக்கும். ஒரு கிரகம் அமர்ந்த வீட்டில் அல்லது பார்த்த வீட்டில் தன்னுடைய யோக பலனை ஆதிபத்திய பலனை தரும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று கேட்குறேன், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், அவங்களுக்கு 2வது திசை புதன் திசை வந்துடும், எப்படின்னா 2வது திசை புதன் திசை வந்துடும். அந்த புதன் 4லயோ 7லயோ ஏதோ ஒன்றில் இருக்காரு, அப்போ அவங்களுக்கு எப்படி நினச்சிருக்கும் அந்த திசை நல்லா இருக்கும். இப்போ கேந்திராதிபத்திய தோஷம்க்கு வேற கல்வியை கொடுத்துரும், தடப்பட்ட கல்வியை கொடுத்துரும், கல்வியை கொடுத்துரும். அதில் தடைகள் இருந்தாலும் கல்வி இல்லைன்னு சொல்லாது, அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 4 7ல் உட்காரும்போது கல்வி அது நினைச்சிடும், கொடுத்தே தீரும். அவர் பாருங்க, நீங்கள் என்றைக்குமே பாருங்க சார், தாமதமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், லேட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த படிப்பில் நான் உயர்ந்தேன்னா அது இருக்கும். அது இல்லைன்னுங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை சார். இந்த புதன்னா இணைக்கிறது, சமாதான கிரகம், இணைக்கிற தொழில் பூரா பாருங்க இந்த அமைப்புல ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த matrimony.comலாம் இணைக்கிற தொழில், இணைக்கிற தொழில். ஓனருக்கு இந்த யோகம் இருந்துச்சுன்னா சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், நடத்துகிறவங்களுக்கு இந்த இது இருந்துச்சுன்னா மேட்ரிமோனி ஒரு ஆள் இணைக்கிறது. அப்புறம் பாருங்க டெய்லர் பாருங்க ஒன்று கட் பண்ணி இணைக்கிறது, வெல்டிங் அடிக்கிறவங்க இணைக்கக்கூடியதெல்லாம் புதன் தான். ஏன்னா சமாதான கிரகம், கோச்சிட்டு போகிறவங்க சண்டை ஓட்டு போகிறவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறவங்க, அதான் புதன் வந்து காம்ப்ரமைஸ். அதுக்கு இது நல்லாயிருக்கும். புதன் திசை வரல, அப்போ அங்கே இருக்க புதன் யார் வீட்டை பார்க்கும்? குரு வீட்டை பார்க்கும், குரு திசையில் கொடுக்கும். புதன் நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலும் கொடுக்கும். அந்த யோகத்தை வந்தால் நம்ம திசையே வரலன்னு அந்த யோகம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த புதன் இருக்க வீட்டுக்காரவங்க திசை வச்சாலும் புதன் வந்து நம்ம அங்கே இருந்தால் தானே அந்த யோகம் குறம். அப்போ புதன் தானே தரணும். ஆமாம் ஆமாம், நல்ல புதன், அப்போ அங்கே இருந்தால் தானே இந்த யோகம் குறம். அப்போ பார்த்த வீடு குரு வீடு. வேற யாராவது புதன் நட்சத்திரத்தில் கேட்டையில் ரேவதியில் அங்கே நட்சத்திரத்தில் கிரகம் நின்னாலும் இந்த இதை கொடுத்துரும். அது திசை நடத்துகிறப்போ. ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இங்கே அங்கே புதன் இருந்து ஆயில்யத்தில் சுக்கிரன் இருக்காருன்னு வைங்க, நல்லா பாருங்க, மிதுனத்திலேயோ கன்னியிலையோ புதன் இருக்காரு, சுக்கிரன் ஆயில்யத்தில் இருக்காருன்னு வைங்க, அப்போ சுக்கிரன் நட்சத்திரம் புதன் தானே, அப்போ சுக்கிர திசையில் கூட கொடுக்கும். ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா நினச்சி? ஆமாம், நுணுக்கமாக பார்க்கணும். ரொம்ப உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, யோக பலன்கள் மேலோட்டமாக தெரியாது, மறைஞ்சு தான் இருக்கும். மேலோட்டமாக இருந்தால் அது யோகம் இல்லை, எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதிர்ஷ்டம்ங்கிறது அது தோசை லைட்டு போட்டுருக்கும், டியூப் லைட் போட்டு உட்காந்துருக்கு அப்படின்ட்டு இருக்கும். யோகங்கள் மறைஞ்சிருக்கும், அதை நம்ம தானே கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த பத்திர யோகம் என்பது புத்திசாலித்தனமாக தந்திரமாக வாழ்க்கையில் அவங்கள ஜெயிக்க வைக்கும். அருமை என்னாச்சு, அருமை. நெஞ்சார்ந்த அண்டிகள் என்னாச்சு, சுகமே சொல்லுவேன்.